அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் கருடன் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி பார்க்கலாம். உங்கள் கனவில் கழுகு உங்களை துரத்துவது போல், உங்களை கொத்துவது போல் அல்லது பாம்புடன் சண்டை போடுவது போல் கனவு வந்தால் அதற்கான என்ன பலன்கள் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். நம் கனவில் கழுகினை பார்த்தால் நாம் பயப்படுவது போல் கனவு வந்தால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திக்கப் போகிறோம் என்று அர்த்தம். அதனால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்கும். எனவே நமக்கு தெரியாத நபர்கள் ஏதேனும் நம்மிடம் பேசினாலோ அல்லது அறிமுகமானாலோ எச்சரிக்கையாக இருந்து விடுவது நல்லது. கருடன் உங்களை தாக்குவது போல் கனவு வந்தால் என்ன பலன்? நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கருடன் உங்களை தாக்குவது போல் கனவு வந்தால் உங்களுடைய வேலை மற்றும் பண ரீதியாக மற்றும் உடல் ரீதியாக கஷ்டத்தினை சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. கழுகு மேலே பறப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன்? கழுகு உங்கள் கனவின் மேலே பறப்பது போல் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். கழுகு கூட்டில் இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? கழுகு கூட்டில் இருப்பது போல் கனவு கண்டால் நமக்கு நல்ல நட்பு கிடைக்கும் என்று அர்த்தம். கழுகு வீட்டில் இருப்பது போன்ற கனவு கண்டால் என்ன பலன்? உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்க இருப்பதையும், தொழிலில் லாபம் பெற இருப்பதையும், நல்ல வேலை கிடைக்க இருப்பதையும் கழுகு குறிப்பிடுகிறது என்று அர்த்தம். பாம்பிடம் சண்டை போடுவது போல் கண்டால் நாம் மனம் கொந்தளிப்புடன் இருப்பதையும் மனதை கட்டுப்படுத்தி இருப்பதையும் உணர்த்துகிறது. கூண்டில் இருக்கும் கழுகை கனவில் பார்ப்பது போல் கண்டால் என்ன பலன்? உங்களை சிலர் அவமானப்படுத்த நினைப்பார்கள். எனவே உங்கள் எதிரானவர்களிடம் கவனமாக இருக்குமாறு அர்த்தம். மேலும் இந்த பதிவில் பாம்பு கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். நம் இந்திய நாட்டில் மக்கள் காலம் காலமாக நாகப்பாம்புகளை கோவிலில் தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். கோவில்களுக்கு பெண்கள் சென்று நாக வழிபாடு செய்து அங்குள்ள புற்றுக்கு பால் வார்த்து வருவார்கள். இவர்கள் கனவில் பாம்புகள் அடிக்கடி தோன்றலாம். ஒரு சிலருக்கு கனவில் பாம்புகள் அடிக்கடி கொத்தும். இதனால் அவர்களுக்கு ஏதேனும் கெடுதல் நடக்கும் என்று பயப்படுவார்கள். ஆனால் இதனால் கெடுதல் ஒன்றும் இல்லை என்றும், உங்கள் கனவில் பாம்புகள் தோன்றினால் உங்களின் கடன் பிரச்சனை தீரும் என்றும் ஆன்மீகம் கூறுகிறது. உங்கள் வாழ்வில் உள்ள துன்பங்கள் தொல்லைகள் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. தோஷம் நீங்கும். ஆழ்ந்து தூங்கும் போது ஒருவரின் கனவில் பாம்பு வந்து தரையில் 3 முறை குத்தினால் அவர்களை பிடித்திருந்த தோஷம், திருஷ்டி ஆகியவை விலகி வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் சேரும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் உங்கள் கனவில் பாம்பு வந்தால் அது உங்களை கடிப்பது போல தோன்றினால் உங்கள் வாழ்வில் உள்ள கஷ்டம் உங்களை விட்டு விலகும். அதேபோல் கடன் தொல்லை பிரச்சனையால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு கனவில் பாம்பு தோன்றினால் தீராத கடன் கூட தீரும். நீங்கள் தூங்கும் போது உங்கள் கனவில் ஒற்றை பாம்பு தோன்றினால் விரோதிகளால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் தொல்லை நீங்கும் என்று கூறப்படுகிறது. அதுவே இரட்டை பாம்பு கனவில் பார்த்தால் உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துகள் நீங்கி வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். மேலும் ஒரு சிலருக்கு கனவில் பாம்பை கொல்வது போல் அல்லது இறந்த பாம்பு தோன்றும். இதுபோல கனவில் இறந்த பாம்பு தோன்றினால் உங்களை சுற்றியுள்ள வாழ்க்கை பிரச்சனைகள் மற்றும் ஆபத்துகள் நீங்கும் என்று அர்த்தம். நன்றி, வணக்கம்.